தான் வாழ்ந்த கோபாலபுரம் வீட்டினை தனது காலத்திற்கு பிறகு மருத்துவமனையாக்க வேண்டும் என மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி எழுதி கொடுத்துள்ளதன் மூலம் மனிதநேயத்தின் உச்சத்திற்கே சென்றுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயம் என்ற அமைப்பின் 100ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து குழந்தைகளாக இருந்து ஓடி ஆடி விளையாடிய இல்லம் கோபாலபுரம் இல்லம். அந்த வீட்டை தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மருத்துவமனை ஆக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதன் மூலம் மனித நேயத்தின் உச்சத்திற்கே சென்ற தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயம் என்ற அமைப்பின் தலைவரான ராஜமூர்த்தி தனது சொந்த தாய்மாமா என்றும் என்னை தூக்கி வளர்த்த அவரும் நானும் கோபாலபுரம் இல்லத்தில் ஒன்றாகவே வளர்ந்தோம் என்றும் கூறிய உதயநிதி ஸ்டாலின், அவர் நன்றாக படித்து டாக்டர் ஆகிவிட்டார், நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்றும் நகைச்சுவையாக கூறினார். முதல்ல உங்களுடைய கவுன்சிலுடைய தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர், பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா, என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்ல போல கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ், 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு, நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இந்த நிலைமையில நான் இங்கே இருக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.